ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேகாஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி சூப்பரான மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். நம்ம மட்டன் குழம்புக்கு சில மசாலாஸ்லாம் வறுத்தரைக்கணும், அதையும் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி ஒரு 3/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு மட்டன் நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நம்ம பார்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 டேபிள் ஸ்பூன் தயிர். இது எல்லாத்தையும் போட்டு மட்டனில் நல்லா பெரட்டி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஸோ அப்போனா தான் மட்டன் நல்லா குக் ஆகும். இப்போ உங்களுக்கு இதில் கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்போ உங்களுக்கு கலர் நல்லா கிடைக்கும், ரெட் கலராக. ஸோ இது அரை மணி நேரம் ஊறட்டும். இப்போ நம்ம சில மசாலாஸ்லாம் வறுத்தரைக்கணும். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். இந்த பொருட்கள்லாம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. என்னென்ன பொருட்கள்னால் 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், அரை டேபிள் ஸ்பூன் மிளகு, 2 கிராம்பு, சின்ன துண்டு பட்டை, 5 முந்திரி. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு 10 சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்து நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. அப்புறம் ஒரு அரை கப் துருவின தேங்காய் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தேங்காய் கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் வதங்கணும். அதை ஆற வச்சு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சு எடுத்துக்கலாம். இப்போ மட்டன் குழம்புக்கு குக்கரில் ஒரு தேவையான அளவு எண்ணெய். நான் இன்றைக்கி ஒரு 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இலையை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். ஆல்ரெடி மட்டனில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாய் தூள் எல்லாமே சேர்த்துருக்கோம். ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் இங்கே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 3 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள். எல்லாத்தையும் நல்லா போட்டு வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற மட்டனையும் சேர்த்து இதில் நல்லா வதக்கிக்கலாம். ஸோ பாருங்கள், இப்போ நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் ஆட் பண்ணிவிட்டு நம்ம தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது. மட்டன்லேருந்தே மட்டன் வதங்க உங்களுக்கு அதுலேருந்தே தண்ணி வெளியே வரும். ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். இதை நீங்கள் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. கொஞ்ச நேரம் மட்டன் வதங்கினதுக்கப்புறமே மட்டன்லேருந்து தண்ணி விட ஆரம்பிக்கும். பாருங்கள், தண்ணி விட்டுருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வெட்டி வச்சுருக்க 2 மீடியம் சைஸ் தக்காளி அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் அதில் சேர்த்துக்கலாம். வதங்கட்டும் 2 நிமிஷம். தண்ணி எதுவுமே நான் இப்போ சேர்க்கலை. ஸோ 2 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நான் தண்ணி எதுவுமே எக்ஸ்ட்ரா சேர்க்கலை. மிக்சியில் அலசின தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி மட்டன்லேயே நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கோம். உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் உப்பு இல்லை, பத்தலை அப்படின்னா சேர்த்துக்கோங்க. இப்போ லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம குக்கரை மூடி வச்சு ஒரு 10 விசிலுக்கு அப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், இப்போ விசில் அடங்கிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். சூப்பராக நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்திருக்கு. மட்டனும் நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கு. ஸ்மெல்லும் அட்டகாசமாக வருது. நீங்களும் இதே மாதிரி ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். இப்போது லைட்டாக அடுப்பை பற்ற வச்சு லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம நறுக்குன மல்லி இலை, கருவேப்பிலை சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். லைட்டாக ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ மல்லி இலையும் கருவேப்பிலையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி. நீங்களும் இதே அளவுகளோட வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு அட்டகாசமான ரெசிபியோடு பார்க்கலாம். தேங்க்யூ. அண்ட் மறக்காமல் மேகாஸ் கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.